நார்மல் டெலிவரியிலேயே ஃபோர்சப்ஸ் வேக்கம் டெலிவரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் தான் காம்ப்ளிகேஷன் இருக்கா? ஏன்னா என்னோடய ஃபீல்டில் சம்டைம்ஸ் ஒரு 10 கேஸில் ஒரு கேஸ் வந்து இந்த மாதிரி ஃபோர்சப்ஸ் டெலிவரியிலையோ இல்லாட்டி இந்த மாதிரி வேக்கம் டெலிவரிலையோ வர்றது மீன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டெலிவரி ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றது சான்சஸ் இருக்கா? இல்லை, ஃபோர்சப்ஸ் வேக்யூம் டெலிவரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலன்னு சொன்னால் அது வந்து என்னன்னா ஒரு லைஃப் சேவிங் எமர்ஜென்சி ப்ரொசீஜர் மாதிரி தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னன்னா இது எதனால நடக்குதுங்க? உடனே குழந்தை நாங்கள் வெளியே எடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு சர்ஜரி ஒரு ஆப்ரேஷன் திட்டம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணி பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி அனுசரிச்சுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொடுக்க மினிமம் எப்படி 10 to 20 minutes ஆகும். ஆனால் தலை வெளியே வந்துருச்சு, ஃபுல் டைலேஷன் ஆயிடுச்சு, வெளியே வந்துச்சு, ஹார்ட் பீட் குறையுது, பேபி உடனே நம்ம எடுக்கல 5 to 10 minutes எடுக்கலன்னா பேபி டெத்தாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்துட்டு நாங்கள் அதை ஒரு எமர்ஜென்சி இதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வேக்யூம் போட்டு எடுக்கும்போது மினிமம் எனக்கு 1 or 2 minutes பேபி எடுக்கும்போது ஸோ அந்த மாதிரி டைமில் சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் வேக்யூம் யூஸ் பண்ணுறோம். பட் அது யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். சம்டைம்ஸ் பேபியோட உயிரை காப்பாற்ற நாங்கள் ட்ரை பண்ணும்போது மெட்டலாக அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது லாஸ்ரேஷன், இன்ஜுரி, ப்ளீடிங் அந்த மாதிரி ஆகலாம். பேபி பிரெயினஸ் சம்டைம்ஸ் சின்ன ஹெமட்டமா மாதிரி வரலாம். ஆனால் அதெல்லாம் ரிசால்வ் பண்ண முடியும். அந்த இதில் பேபியோட லைஃபாக இதுவாக காம்ப்ளிகேஷனான்னு பார்க்கும்போது நாங்கள் லைஃப் தான் சூஸ் பண்ணுற மாதிரி. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.